எபேசியர் கூடுமானவரை சபைக்கு நேரத்தோடு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கட்டளை இல்லை, அன்பு. அது முன்னின்று நடத்துகிறவர்கள் மிகவும் வேகமாய் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? எடுத்துக்கிட்டீங்களா வசனத்தை? 15 என்னோடு கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோல் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலபரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தர்லினார். ஆமேன். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வேத பகுதி. மாறாக இதில் பவுல் ஒரு விசுவாசி எப்படி ஜெபம் பண்ணும், ஒரு விசுவாசிகள் எப்படி ஜெபம் பண்ணும், தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணோம், தனக்கு எப்படி ஜெபம் பண்ணோம் என்பதை குறித்து ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லி கொண்டு வருகிறாரு. நம்ம வசனமாக பார்த்துன்னு வருகிறோம். சொல்லுங்கள், வசனமாக பார்த்துட்டு வருகிறோம். இப்போ 15ஆம் வசனத்தில் சொன்னபடி அப்படியே முன்னுரை அப்படியே போவோம். என்னென்னா, அவர் ஒரு விசுவாசிக்கு 2 காரியம் காணப்படணுன்றார். ஒன்று என்ன காணணும்? விசுவாசம் காணப்படணும். 2 அன்பு காணப்படணும். சொல்லுங்கள், விசுவாசம் காணப்படணும், அன்பு காணப்படணும். இந்த அன்பும் விசுவாசமும் ஆவியிலேருந்து வருகிறது. சொல்லுங்கள், ஆவியிலேருந்து வருது. அதாவது உள்ளத்திலேருந்து வருது, வெளியிலேருந்து வருது இல்லை. அன்பும் விசுவாசமும் ஆவிக்குரியது. சொல்லுங்கள், அன்பும் விசுவாசமும் ஆவிக்குரியது, நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறது. சொல்லுங்கள், நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறது. சொல்லுங்களா, அன்பு இல்லைன்னா புருஷங்கிட்ட என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. என்னங்க பிரயோஜனம்? அந்த ஆளுக்கு பணம் இருக்குதுங்க, அன்பு இல்லையாங்க. அன்பு இல்லாமல் எப்படிங்க வாழ்கிறது? என்னதுங்க அன்பு? ஏன் சொல்லலாம், என்னங்க வாய் திறந்து சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாருங்க. உடம்பு பயங்கர முடியலைங்க, எப்படி இருக்குது உடம்புக்கு கூட கேட்க மாட்டாருங்க. உடம்பு முடியல, சரி ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க மாட்டாருங்க. உடம்பு முடியல, என்னங்க டாக்டர்கிட்ட போன்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் தர மாட்டாருங்க. நல்ல நாள் வருது, ஒரு புடவை வாங்கி தர மாட்டாருங்க. அப்போ அன்பு என்ன பண்ணோம்? என்ன பண்ண, நல்லா இருக்கிறியா, சுகமாகறியா, சாப்பிட்டியா, எப்படி இருக்குது உடம்பை கவனிச்சிக்கோ, வேலைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி புருஷன் பெண்ஜாதியை பார்த்து கேட்டால் தான் அதுதான் அன்பு. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், அதான் அன்பு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த அன்பு அது எப்படி போகும் அப்படின்னா, முதல் வார்த்தையின் மூலமாக போகும். வார்த்தைனா நம்மளோட ஆவியிலேருந்து போகும். அப்புறம் நம்ம செயலாக காட்டணும். சொல்லுங்கள், செயலாக காட்டணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, பேசுறது நல்லா இருக்குதுங்க, செயலில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கூடாது. செயலும் இருக்கணும், வார்த்தையாக என்ன பண்ணோம் இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சின்ன பசங்களுக்கு இந்த லவ் பண்ண சொல்ல, நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு போனோம், உடனே பொதாக்குன்னு இவன் காதலில் விழுந்துருவான். லவ் இன் ஃபால்
அதாவது காதலில் நான் விழுந்துட்டேன். அந்த வார்த்தை நான் சொன்னான்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க மயங்கிடுவாங்க. நான் உன்னை அன்பு கூறுகிறேன். அதே மாதிரி நான் சொல்கிறேன், அது வந்து ஃப்ளக்ஷேஷனால் உண்டாகுது. ஆனால் முதுமையில் ஆனாலும் மனைவி அன்பு கூறணும். எதுக்கு? அழகாக இருக்கிறாளா? அதை ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். முதுமையில் ஆனாலும் உன் மெல்ல முடிகள் என்னது கொடியை போல காணாலும் உன் கன்னங்கள் எல்லாம் சுருங்கினாலும் அப்போதும் நான் உண்மை என்ன பண்ணுவேன்? நேசிப்பேன் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ லவ்வுக்கு வந்து அது என்ன அழகு பார்த்து வர்றதில்லை. ஒரு ஏஜில் வந்து இவங்களுக்கு அட்ராக்டிவ் பண்ணுறது, அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான் அதனால் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றது. ஆனால் அழகுக்கு மேலே அழகு ரொம்ப நாள் இருக்காது. இப்போ காலங்காத்தால் பாருங்கள், மனைவி இருக்கிறா, தூங்கி ஏஞ்சோன்னு அழகாக இருக்கிறா, தலை வராமல் தலைவிரி கோலமாக இருக்கிறா, ஆனாலும் நேசிக்கிறோம். எதுக்கு நேசிக்கிறோம்? அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். இல்லை 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 இல்லை, ஏஞ்சோன்னு காப்பி போட்டு கொடுக்குறா, நம்ம மேலே அன்பு வைக்கிறா, துணி துவச்சி போடுறா, சாப்பாடு என்ன வேணும்னு கேட்குறா, எதனா ஒன்றா எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். அந்த அந்த அன்பான நடக்கையை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? எது நல்லா இல்லைனாலும் அவள் செயல் நல்லாக்குது, குணம் நல்லாக்குதுப்பா, அவள் கூட கூட நம்ம வாழலாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ அன்பு எப்போதுமே வந்து உள்ளத்துலேருந்து வருகிறது, அது ஆவிக்குரியது. சொல்லுங்கள், அன்பு என்னதுங்க? ஆவிக்குரியது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசமும் அன்பும் ஆவிக்குரியது. விசுவாசித்தேன் ஆகையால் வேதம் சொல்லுது. விசுவாசம் எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து வருகிறது. மறைந்திருக்கிற குணமாகிய விசுவாசம் அப்படின்றது. இப்போது இதெல்லாம் உள்ளத்திலேருந்து வருது, இதெல்லாம் வெளியிலேருந்து வருது கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்ம இந்த விசுவாசம் அன்பும் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது? ஒரு டியூஷன் சென்டர் எடுத்து வச்சு கற்றுக்க முடியாது. இந்த விசுவாசம் அன்புக்கு வந்து நம்ம ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வர முடியாது. இது எங்கே கடிந்து கொள்ள முடியும்னா இந்த வேத புத்தகத்திலேருந்து, கர்த்தர்கிட்டத்திலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற உண்டு. ஏன்னா அன்பு அவர் கூறுறாரு, விசுவாசமும் அவர் தரார். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு முதலில் நான் உங்களை அன்பு கூர்ந்தேன், முந்தி நான் உங்களை என்ன பண்ண அன்பு கூர்ந்தேன். அப்போ அன்பு எங்கேருந்து வருது? அவரிடத்துலேருந்து. விசுவாசம் எங்கேருந்து? அவர் இருந்தது. அதே விசுவாசத்தையும் அன்பையும் நாம் அவர் மேலே பொழிய வேண்டும். சொல்லுங்கள், அவர் மேலே பொழிய வேண்டும். விசுவாசத்தை அவர் மேலேயும் அன்பையும் என்ன பண்ண வேண்டும்? அவர் மேலேயும் தேவ ஜனங்கள் மேலேயும் என்ன பண்ண வேண்டும்? பொழிய வேண்டும். வேதம் சொல்லுது, அன்பு சினம் கொள்ளாது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பகை இல்லை, அன்பு தன்னை புகழாது. ஆமென். அல்லே, அன்பு சினமடையாது, அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அன்பு மன்னிக்கும். அன்பு என்னங்க? மன்னிக்கும். இயேசு அன்புள்ளவர் என்பதுக்கு என்னதுங்க? அவர் மன்னிச்சார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பில்லாதவன் மன்னிக்கவே மாட்டான், எப்போதும் கோவப்படுவான், யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு காரியத்தை தப்பு செஞ்சுட்டா தப்பியே தான் பார்த்துனுப்பான். ஏன்னா அவனுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எப்போதும் அடுத்தது மன்னிச்சுட்டு கடைஞ்சி போவான், மறந்துட்டு கடந்து போவான். அதுதான் அன்பு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் அன்றைக்கி செஞ்சுட்டானே, அன்றைக்கி செஞ்சுட்டானே அப்படின்னு அப்படியே கோபமாக புயல் மாதிரி எரிச்சலாம், பகையாக, கோபமாக அப்படியே இருக்கிறவனுக்கு அவனுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அன்பு இருக்குதா? அன்பு என்ன பண்ண? சகலத்தை தாங்கும், சகலத்தை ஏற்றுக்கொள்ளும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும், மற்றவர்கள் பாவங்களை மன்னிக்கும், மூடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அன்பு நான் ப்ராக்டிக்கலாக அன்பு வேணும். ஜெபத்தில் அன்பில்லாத விசுவாசம் கிரியை செய்யாது, அன்பினாலே விசுவாசம் கிரியை செய்யும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்ல, விசுவாசம் கிரியை செய்யணும்னா அன்பு வேணும். விசுவாசிக்கணும்னா அன்பு வேணும். அன்பு இல்லைனா விசுவாசிக்க ஒன்று ஒரு பெரிய ஒரு சார்ந்து இருக்குது பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அடுத்தது, அது இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார். ஜெபம் என்னப்பா? இடைவிடாமல் பண்ணுறது. சொல்லுங்கள், ஜகத்தை ஜெபம்னா என்னதுப்பா? இடைவிடாமல் சாப்பிடு. டாக்டர்கிட்ட போனால் வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுன்னுவாங்க. என்னப்பா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்கிப் பண்ணாதீங்க. காலையில் உணவை கரெக்டாக சாப்பிடுங்க, மாலையில் உணவை கரெக்டாக சாப்பிடுங்க, விட்டு சாப்பிடாதீங்க. விட்டு சாப்பிட்டா என்ன பண்ண முடியாது? உடம்பு சரியாக இருக்க. அதே மாதிரி ஜெபத்தை விட்டு செய்யக்கூடாது.
ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஜெபம் விட்டு விடாமல் இருக்கணும். சொல்லுங்கள், பக்கத்தில் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். ஜெபத்தில் இன்னும் சொல்லுது, ரோமரில் என்ன வசனம் சொல்லுதுங்க? ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், ஜெபத்தில் இல்லைங்க நாங்கள் படிச்சுட்டா போதுங்க. இதெல்லாம் என்னதுங்க? இல்லைங்க தெரியும், தெரிஞ்சால் போதாது. இல்லைங்க நான் படிச்சிருக்கிறேன் தெரியும், வேறங்க. ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், தொடர்ந்து செய்யணும்னா ஒழுங்காக ஜெபத்துக்கு வரணும். சொல்லுங்கள், ஒழுங்காக ஜெபத்துக்கு வரணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது ஜெபம் மட்டும் இல்லை, அது ஜெபத்தில் ஸ்தோத்திரம் இருக்கணும். சொல்லுங்கள், அடுத்தது என்ன பண்ணுங்க? ஜெபத்தில் திரும்ப அப்படியே உள்ளே போட்டோம், அது அப்படியே ஆழமாக பதியணும் உங்களுக்குள்ள. ஜெபத்தில் என்ன இருக்கணும்? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க. எங்கள் வீட்டுக்காரர் வராருன்னு வச்சிங்களேன், காசு எங்க, காசை கொடு, காசு இல்லை. ஏய், இங்கே வேறு வேலையே இல்லையா அவனுக்கு? எப்போ பண்ணாலும் காசு கேட்குற, கோவமா வராதா? எப்பா அன்றைக்கி அதெல்லாம் பண்ணியப்பா, ரொம்ப தேங்க்ஸுப்பா. அப்பா நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சியப்பா, அப்பா தேங்க்யூப்பா. அது எவ்வளோ நல்லா இருக்குது. முதல்ல வந்து தேங்க்ஸை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை கேளுங்கன்றார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு தேங்க்யூ சொன்னியா? ஆண்டவர் கேட்குறல்ல, எங்கப்பா அந்த 9 பேர், அற்புதம் பெற்றுக்கொண்ட 9 பேர் எங்கே? ஒருத்தன் தான் வந்திருக்கிறே, உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன். சொல்லு, எவ்வளோ நன்மை? எங்கே அந்த 9 பேர்? நன்றி செலுத்து தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆமென். காணிக்கை போடுறதையும் வந்து பார்க்குறாரு. ஏய், இவன் என்ன காணிக்கை போடுறான்? அதே மாதிரி என்ன பார்க்குறாரு? எங்கேயா இவன் நன்றி சொன்ன வந்தானா இல்லையா? அவன் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில பேர் காணிக்கெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரா? இல்லைங்க, அதெல்லாம் அவரு காணிக்கை போகிறத கர்த்தர் பார்க்குறார். ஆமேன். நன்றி செலுத்துதை கர்த்தர் விரும்புகிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது? அது நினைப்பூட்டுதல். பக்கத்து சொல்லுங்க, என்னதுங்க? நினைப்பூட்டுதல். நீ ஜெபம் பண்ண உன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாருங்க? பக்க சொல்லுங்க, நினைப்பூட்டுகிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 17 சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. ஆமேன். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் உனக்கு தெரியணும். என்னையா தெரியணும் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? தேவனை. நான் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், யாருக்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன், அவர் எனக்கு நல்லா தெரியும்ப்பா. சொல்லுங்க, அவர் எனக்கு என்ன பண்ணாங்க? நல்லா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பக்க சொல்லுங்க, தேவனை. அப்போ தேவனை அறிந்து கொள்றதுக்கு நம்ம என்ன யாருக்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவரே, ஆவியானவரே, என் தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, என் தேவனை. ஜெபத்தில் எதை கேட்கணும்? முதல்ல ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, பவுல் கேட்குறான்ல, ஆண்டவரே நீ யார்? சொல்லுங்க, ஆண்டவரே நீ யார்? நான் என்ன செய்யணும்? அதே மாதிரி நீங்களும் கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் யார்? ஏன் என்னை இங்கே வந்து வச்சிருக்கிறீங்க? எதுக்கு என்னை வந்து ரட்சித்தீங்க? ஏன் என்னை தெரிஞ்சு கொண்டீங்க? என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்னை எதுக்காக பூமியில் படைச்சிங்க? நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன கேட்டுக்கிறீங்களா? கேட்கணும். என்ன கேட்கணும்? தேவனே நீ யார்? நான் என்ன செய்யணும்? இருந்தால் ஒரு ஆமேன். அதுதான் தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஜெபம். சொல்லுங்கள், தேவனை அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னா, ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். உங்களுக்கும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். என்ன நோக்கங்க? இல்லைங்க நான் சாப்பிட்டு தூங்கணுங்க, இதாங்க எனக்கு வேறு வேலை. எனக்கு என்னங்க வேலை இருக்குது? சாப்பிட்ணும் தூங்கணும், அவ்வளோதான். சொல்லுங்கள், இது 2 தான் வாழ்க்கையில் அவன் முக்கியம். சொல்லுவான், தூக்கத்தை எப்படின்னா கோவம் எழுப்பாத, அவன் பத்திரகாளி ஆகிடுவான். சாப்பிட்றனா தான் டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோயோ, நான் சொல்ல சாப்பிட்றது முக்கியம், தூக்கம் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டிலும் முக்கியம் இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன முக்கியம்? நான் ஏன் இருக்கிறேன் இந்த பூமியில்? என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுதா, நான் பூமிக்கு உப்பாக இருக்கிறேன், நான் பூமிக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு நான் என்ன பண்ணுறேன்? நற்கனிகளை கொடுக்குறவனா இருக்கிறேன்.
கர்த்தருக்கு சாட்சியாக நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். அவர் நாமத்தை நான் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். இது உங்கள் ஜெபமாக மாறணும். முதல்ல என்ன பண்ணணும்? இது ஜெபமாக மாறணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்பேற்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிறீங்க தெரியுமா? அந்த அழைப்பை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய அழைப்பை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த அழைப்பும் அந்த நம்பிக்கையும் என்ன செய்யும் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் எப்படி அழைச்சார்? அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பொறுத்து என்ன பண்ணுவார்? உங்களை நடத்துவார். அழைக்கிறவர்களாலே எல்லாம் என்ன பண்ணுது? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே என்ன பண்ணுது? நடக்குது. அழைப்பினால எல்லாம் நிலை நிற்குது. நான் அழைக்கப்பட்டேன் சொல்லுங்க. நான் என்ன பண்ணப்பட்டேன்? அந்த நிச்சயம் இருக்கணும். நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்ன பண்ண? கல்யாணத்துக்குப்பா கல்யாணத்துக்கு அழைக்கலப்பா. அவ்வளோ நல்லா இழிச்சு பேசுவான்ப்பா. ஒரு நல்ல காரியம் சொன்னானா பற்றியாப்பா அவன் எவ்வளோ எத்தனை முறை ஜெபம் பண்ணான். கனடப்பாளையம் அப்படி தான். ஒரு அம்மாவுக்கு போகிறப்பெல்லாம் விண்ணப்பம் சொல்லும், என் மகனுக்கு கல்யாணம் அவங்கள, அவனுக்கு பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. சரியா ஜெபம் பண்ணுறோம். நோட்டீஸே வைக்கலை. என்னதுங்க? அப்புறம் எங்கள் முகத்தை பார்க்க முடியல அந்த அம்மாவுக்கு. எங்களை பார்த்தாலே கண்ணை முடிக்கும். ஐயோ இவ்வளோ ஜெபம் பண்ணமே ஐயா. அப்படி ஒரு நாள் வேவப்போன்னா சொல்லிச்சு, ஐயா உங்களுக்கு நான் இவ்வளோ ஜெபம் பண்ணிங்க, நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் நான் உங்களை அழைக்கலை, அதற்காக நான் வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன், உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இருந்த ப்ரெஷர்னால் உங்களை தேடி வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேதனைப்பட்டுச்சு. நான் சொன்னேன், பரவாயில்ல இருக்கட்டும், என்னக்காக நீங்கள் உங்களை குற்றப்படுத்திக்காதீங்க, நான் உங்களை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், நல்லா நடந்துச்சா போதும், அது எனக்கு போதும். நல்லா நடந்துச்சா என்னதுங்க? அது எனக்கு போதும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அது போதும் எனக்கு. கர்த்தர் நன்மை செஞ்சாரா போதும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது அழைக்கப்பட்டிருந்தோன்னா வச்சுங்களேன், ஒரு பெரிய அவனுக்கு என்ன பண்ணுவான், அந்த திருமணத்துக்கு நிச்சயத்தோடு போவான். எப்பா என்னை யாரும் வெளியெல்லாம் தள்ள மாட்டாங்கப்பா, எனக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, கல்யாண கார்டு இருந்துச்சுன்னா உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி அழைக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் ரொம்ப 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 முக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த விசுவாசத்தின் வல்லமை, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட போது எப்பேற்பட்ட வல்லமை செயல்பட்டதோ அதே வல்லமை ஒவ்வொரு ஜெபத்திலும் செயல்படும். சொல்லுங்கள், விசுவாசம் என்னது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது ஒரு வல்லமை செயல்பட்டது. அந்த வல்லமையின் பேர் என்ன? ரிசரக்ஷன் ஃபோர்ஸ், உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது எப்பேற்பட்ட வல்லமை? ஒருவரையும் ஜெயிக்க முடியாத ஒரு வல்லமை. அந்த வல்லமை ஜெபத்தில் செயல்படுது. சொல்லுங்கள், அந்த வல்லமை என்ன பண்ணுதுங்க? ஜெபத்தில் அந்த வல்லமை செயல்படுகிறபடினால தான் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வருது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. முதல் உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் அமர்ந்திருக்கிறாரு. நம்மளையும் அவரோடு கூட அமர செஞ்சிருக்கிறார். சொல்லுங்கள், நம்மளையும் அவரோடு கூட என்ன பண்ணிக்கிறாரு? அமர செஞ்சிருக்கிறார். நம்ம அவருடைய பலபரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அவருடைய பலபரிசத்தில். ஜெபம் என்பது என்ன? நம்ம ஆவியில் அவருடைய பலபரிசத்தில் இருந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவருக்கு ரொம்ப தூரமாக இல்லை, அவர் பலபரிசத்தில் ஆவியில் அவரோடு அமர்ந்திருக்கிறோம். போன வாரத்தில் 22 பணம் எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? கீழ்ப்படுத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் என்ன? எல்லாவற்றையும், எல்லா அதிகாரம் வல்லமை எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறாரு. பிசாசின் வல்லமைகள், பிசாசின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படுத்திருக்கிறாரு. ஆகவே கீழ்ப்படுத்திருக்கிறபடினாலே நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஆளு கீழே அது இருக்குது. அதனால் நாம் ஆளுகை செய்யணும், அதிகாரம் பண்ணணும். ஜெபத்தில் வெறும் ஜெபத்தில் கெஞ்சலும் கண்ணீரும் அது இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால பிசாசே உன்னை அதட்டுகிறேன், உன்னை மேற்கொள்ளுகிறேன், உன்னை துரத்துகிறேன், என் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சரீர சுகத்துக்கு விரோதமாக, பொருளாதாரத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட செயல்படுகிற பொல்லாத ஆவியே இயேசு நாமத்தினால் அப்பால போ, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணான்? அவன் கால் கீழே இருக்கிறான், அவனை மிதிக்கணும். அவனை என்ன பண்ணான்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் மிதிக்கணும் அவனை.
அவனை மிதிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல ஏஞ்சி வரவே முடியாது. ஏன்னா ஒரு இன்செக்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், முதல் எல்லா வேலையை விட்டு அட்றாத, தேலை அடி, பாம்பை அடி, பூச்சி அடி, தவளை கொட்டான் வந்தால் வெளியே துரத்து. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதை துரத்திட்டு தான் மறு வேலை பார்க்குறோம். அதே மாதிரி தான் பிரச்சனை. பிசாசு என்ன பண்ணுவான், பிரச்சனையும் போராட்டத்தையும் பலவிதமான துன்பங்களையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் குழப்பங்களையும் இதெல்லாம் எந்தெந்த வழியை கொண்டு வந்தானோ அவனை விடக்கூடாது. ஏசு நாமத்தினால உன்னை விரட்டி அடிக்கிறேன், மேற்கொள்ளுகிறேன், துரத்துக்கிறேன், அதமாக்குறேன்னு சொல்லி அவனை எவ்வளோத்துக்கு எவ்வளவோ அவனை கடிஞ்சு விரட்டி அடிக்கிறீங்களோ நான் சொல்கிறேன், அவ்வளோத்துக்கு அவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவனை பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துட்டு கூடாது. அவனுக்கு இடம் கூடாது இங்கே இருக்குன்னு சொல்லுது. என்ன சொல்லுங்கள்? அவனுக்கு இடம் கூடாது இருங்க சொல்லுங்கள். அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஜப அதிகாரம் எடுக்கிறவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறானான். அவன் எப்போ பார்த்தாலும் ரோமிங் அடிச்சுன்னுக்கிறான், சுற்றின்னு இருக்கிறான், சுற்றி திரிகிறான். அப்போ அவனுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருந்து என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். இடம் கொடுக்கக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். பக்கம் சொல்லுங்கள், இடம் கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணுங்க? எதிர்த்து நிற்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து எதிர்த்து நிற்கணும். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது இயேசுவே சொல்லியிருக்கிறார், அவனுக்கு இடம் கொடுக்காதப்பா, அவனுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடு. இடம் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, போய் முன்ன காட்டிலும் 7 வித பிசாசை கூட்டின்னு வந்துடுவோம். இடம் கொடுத்தா இன்னும் 7 வித. அது வந்து முதல்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, எதிராளிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சின்னதை சொல்லுவாங்களே, ஏய் அவனை பேசக்கூடாத, பேச விட்டா வச்சுக்க நம்மளுக்கு இது பண்ணுவான். அவனை எடுத்தவொடனே அவனை என்ன பண்ணு, பேச்சை கட் பண்ணுற மாதிரி பேசு. அவனை பேச விட்டா அவ்வளோதான். அதே மாதிரி தான் பிசாசை விடவே கூடாது. சொல்லுங்கள், பிசாசை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அவனுடைய செயல்களை விடக்கூடாது. வியாதியை கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே எல்லா வியாதிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். உனக்கு இடம் இல்லை எங்கள் சரீரத்தில். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில் இடம் இல்லை, இயேசுவின் நாமத்தினால விரட்டி அடிக்கிறேன். தேவ தூதர்களே சுகத்தை தாங்க. மிகாவேலே எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதை வந்து கீழ்ப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கு 21வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக என்ன பண்ணாரு? தந்தர்லினார். எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை 2 ட்ரிப் படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை அப்படியே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இங்கிலீஷ்ல போடுமா அப்படியே, இந்த இங்கிலீஷ்லேயும் போடுமா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இங்கிலீஷில். போடுமா. ரைட். Which is the body, the fullness of him that filled all in all. சொல்லுங்க, all in all. அவ்வளோதான். இங்கிலீஷில் ரொம்ப சுருக்கமாகுது. கவனிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. முதல்ல சொல்றாரு, இப்போ இது இயேசுவை குறித்து கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக சொல்லக்கூடிய காரியத்தை 2 விதத்தில் கனெக்ட் பண்ணுறார். ஒன்று, நம்மளை சரீரம்ன்றாரு. 2, அவரை தலையாய் காட்டுகிறார். நம்மளை சரீரமாக காட்டுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு? தலையாக காட்டுறார். 2வது, இந்த சரீரமும் தலையும் எதுக்கு ஊமையாக காட்டுறாருன்னா சபைக்கு ஊமையாக காட்டுறார். சொல்லுங்கள், என்ன பண்ணுறாருங்க? சபைக்கு என்ன பண்ணுறாரு? ஊமையாக காட்டுறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இயேசு தலையாக இருக்கிறாரு, நாம எல்லாம் சரீரமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், நாம எல்லாம் என்ன பண்ணுறோம்? சரீரமாக இருக்கிறோம். இயேசு தலையாக இருக்கிறாரு, நாம் எல்லாம் சரீரமாக இருக்கிறோம். இப்போ இது எப்போதுமே தலை சரீரத்துக்காக எல்லாம் பாடுபடும். சரீரத்துக்காக என்ன பண்ணோம்? எப்போ எல்லாமே பாடுபடும். வயிற்றுக்கு ஒன்று வேணும்னா வாயிலேருந்து தான் என்ன பண்ணோம்? போகணும். காலுக்கு ஒரு பிரச்சனைனா வாய் தான் என்ன பண்ணோம்? தலை தான் சொல்லும், என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும்.
எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கைக்கு ஒன்று பிரச்சனைனா என்ன பண்ணோம்? வாய் தான் சொல்லும் இது என்ன பண்ணணும். எத்தனை பேருக்கு விளங்குது? தலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் தலையை பாதுகாக்க ஹெல்மெட்டு போடுங்க, ஹெல்மெட்டு போடுங்க அப்படின்றான். சொல்லுங்கள், என்னதுங்க? தலை தான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு நாம் எல்லாம் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாம் யாருங்க? சரீரமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயமாக இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறீங்க? ஒன்று காதாக இருக்கலாம், ஒன்று கண்ணாக இருக்கலாம், ஒன்று வாயாக இருக்கலாம், ஒன்று கையாக இருக்கலாம், ஒன்று காலாக இருக்கலாம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒன்று மோப்ப சக்தியாக இருக்கலாம், என்னன்னா இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அவயங்களும், தனித்தனி அவயங்களும் முழு சரீரமாக என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு தலையாக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு தலையாக இருக்கிறார். சொல்லுங்கள், இயேசு உங்களுக்கு தலையாக இருக்கிறார். கவனிங்க. இப்போ எப்போதுமே தலை சரீரத்தின் மேலே கண்ணோக்கமாக இருக்குது. சரீரம் வந்து தலை வந்து சரீரத்து மேலே என்ன பண்ணுது? கண்ணோக்கமாக அக்கறையாக இருக்குது. இந்த அக்கறையாக இருக்கிறபடினால தான் இந்த அவயங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஒன்று நல்லா இல்லைனா கூட இதுக்கு வந்து திருப்தியே இருக்காது. ஏதோ கையில் ஒரு பிரச்சனை, காலில் ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று சேர்ந்து பாடுபடும். எதுக்குமே என்ன பண்ணாது? சந்தோஷம் இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? சரீரம் முழுக்க எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படின்னா சபையை சரீரம் சொல்றாரு. இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் தலையுடைய திட்டம். சொல்லுங்க, சரீரத்துடைய எல்லாம் என்ன பண்ணணும்? அதனால தான் என்ன சொல்றாரு? எல்லாரையும் பக்கத்து சொல்லுங்க, எல்லாரையும், உங்கள் எல்லாரையும் பக்கத்து சொல்லுங்க, உங்கள் எல்லாரையும் எல்லாவற்றாலும் சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாவற்றாலும். ஆல் இன் ஆல் அப்படின்னா நல்லா புரியுது. அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாவிதமான நன்மையினால நிரப்புகிறவர். அவர் யாருங்க? நிரப்புகிறவர். பக்கத்து சொல்லுங்க, நிரப்புகிறவர். அப்படித்தானே? நிறைவாகிய நிரப்புகிறவருடைய. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இயேசு என்ன பண்றாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையினால நிரப்புகிறார். சொல்லுங்க, எல்லா விதமான நன்மையினால என்ன பண்றாரு? சுகத்தினால நிரப்புறாரு, சமாதானத்தினால நிரப்புறாரு, ஆசீர்வாதத்தினால நிரப்புறாரு, மகிழ்ச்சியினால நிரப்புறாரு, ஆவிக்குரிய காரியங்களினால நிரப்புகிறாரு. இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாவற்றினாலும் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லாவற்றினாலும் என்ன பண்றாரு? நிரப்புகிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு யாரு? நிரப்புகிறவர். எல்லாரையும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தலையா இருக்கிறாரு. அவர் வந்து தலையா இருக்கிறபடினால சரீரம் முழுவதுக்கும், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுக்கும் அக்கறையா இருக்கிறபடினால எல்லாரையும் என்ன பண்றாரு? நிரப்புகிறவரா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இவர் வந்து சரீரத்துக்கு தலையா இருக்கிறேன், சரீரத்தை எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? எல்லாவற்றினால் நிரப்புகிறேன். இந்த சரீரம் சொல்லும்போது சபை என்று சொல்றார். சொல்லுங்க, சரீரம் என்று சொல்லும்போது என்ன பண்றாரு? சபை. சபை என்று சொல்லும்போது சபைக்கு நான் தலையா இருக்கிறேன்றார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை. முதல்ல எங்க இருக்கிறவங்க? தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை. அதுக்கப்புறம் கானானில் இருக்கிற போது சொன்னும்போது உங்களுக்கு எதனா குறை இருந்துச்சா? ஒன்றும் குறை இல்லை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 40 வருஷம் நடந்தாங்க, 40 வருஷம் குறை இருந்துச்சான்னு கேட்குறாரு. இல்லைப்பா, ஒரு நன்மை என்ன பண்ணல, எங்களுக்கு குறை இல்லை. அப்போது தோட்டத்துக்குள்ளே நிறைவாக வச்சாரு. இவன் பாவம் செஞ்சு வெளியே வந்துட்டான். 40 வருஷம் நடைப்பயணத்தில் இருந்தான். அவங்களுக்கு உணவு குறைப்படல, அவங்களுக்கு சுகம் குறைப்படல, அவங்களுக்கு கால் வீங்கலை, அவங்களுக்கு பாதுகாத்தாரு. அவங்களுக்கு என்ன பண்ணாரு? குளிருக்கும் மழைக்கும் பாதுகாத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, கற்பாறையும் தண்ணி, ஒரு நன்மையும் குறைப்படல. அதை காட்டிலும் ஏராளம் தாராளமாக கானானுக்குள்ளே கொண்டு வந்து வச்சார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, கானானு நடைப்பயணம், யாத்ராமத்தில் பண்ண நடைப்பயணம், அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டம், இதெல்லாம் நிறைவாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தாரு, என்னையா பண்ணுறது, இவனை எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, சபையில் இவனை கொண்டு வந்து இவனை எல்லாவற்றையும் நிறைவாக்குறார்.
இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா.